அண்மை செய்தி. பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அமைச்சர் குமாரசாமி மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த நிகழ்வானது ஏற்பட்டிருக்கிறது. மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட தொடங்கியதும் துணியால் மூடி அவர் காரில் ஏறி செல்லும் காட்சிகளும் வெளியாகி வருகின்றன. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? அவருடைய உடல்நிலை குறித்தான ஏதேனும் விவரம் கிடைச்சிருக்கா? விவரம். மத்திய அமைச்சர் குமாரசாமி பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதாவது கர்நாடகாவில் நடைபெற்றதாக சொல்லக்கூடிய அந்த முடா ஸ்கேம் தொடர்பாக போராட்டம் நடத்துவது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு தற்பொழுது பெங்களூருவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டு குமாரசாமி செய்தியாளர்களிடம் பேசி வந்த பொழுது திடீரென்று அவரது மூக்கில் இருந்து ரத்தம் அதிக அளவில் வடிய தொடங்கியது. சிறிதளவு இல்லாமல் கூட பெரிய அளவில் ரத்தம் வடிய தொடங்கியது. இதன் காரணமாக அவர் அணிந்திருந்த அந்த வெள்ளை சட்டையில் பெரிய அளவில் தெரியும் அளவிற்கு ரத்தம் வழிய தொடங்கியது. இதனால் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக செய்தியாளர் சந்திப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டு அவரது வாகனத்தின் மூலம் அவசரமாக குமாரசாமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தொடர்ந்து ரத்தம் வழிவதை தவிர்க்கக்கூடிய வகையில் தனது மூக்கினை துணியால் குமாரசாமி மூடிக்கொள்ளக்கூடிய இந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம், எதனால் என்ற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. தற்பொழுது உடனடியாக குமாரசாமி பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான என்ன காரணம் என்று குறித்தும் அவருடைய தற்பொழுதைய உடல்நிலை என்பது குறித்தும் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.